இன்றைக்கான வேத வசனம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஏசப்பா அழகான புல்வெளியில அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. காத்து ஜிலு 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 ஜிலுன்னு காத்து வீசுச்சு. அது மட்டும் இல்ல, பட்டர்ஃப்ளைலாம் படபட படபட படபடன்னு பறந்து வந்து ஏசப்பா மேல ஜம்ப் பண்ணி உட்கார்ந்து விளையாண்டுச்சு. ஏசப்பா மட்டும் அங்க இல்ல, அவருடைய 12 டிசைபிள்ஸ் 12 சீஷர்களும் அங்க இருந்தாங்க. அப்ப ஏசப்பா ஒரு முக்கியமான விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னா, ஏசப்பா இந்த உலகத்துக்கு 2ஆம் முறை வரப்போறாங்க. ஏசப்பா வரும்போது சிங்காசனத்துல அந்த சீட்ல ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப ஏஞ்சல்ஸ் ஹாப்பியா பாட்டுலாம் பாடுவாங்க, கையில பிபி ட்ரம்பட்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ அதுல பவ 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 டுடு 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 பவ 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 டுடு 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 அப்படிலாம் ஊதுவாங்க. அப்போ நம்மள பரலோகத்துக்கு ஏசப்பா கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா சொன்னாங்க, பரலோகத்துக்கு நான் யாரெல்லாம் கூட்டிட்டு போவேன், யாரெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற கேள்விக்கு டிசைபிள்ஸுக்கு பதில் சொல்ல இருந்தாங்க. டிசைபிள்ஸும் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க. யாரு போவாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? வெயிட் பண்ணுங்க. இத புரிய வைக்க ஒரு கதையும் சொன்னாங்க. ஒரு மெய்ப்பனுக்கு செம்மறியாடும் வெள்ளாடும் இருந்துச்சு. அவரு செம்மறியாட மேய்க்கும் போது அது அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படின்னு அவர் சொல் பேச்சு கேட்டு கீழ்ப்படிஞ்சு இருக்கும். ஆனா அவரு வெள்ளாட மேய்க்கும் போது அது என்ன பண்ணும்னா, சொல் பேச்சு கேட்காம மெம மெம மெ மெம மெம மெ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஜம்ப்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் பார்த்துக்கிட்டே வருவாரு. அப்படியே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது சொல் பேச்சு கேட்ட செம்மறியாடெல்லாம் ஒரு பக்கமாவும் வெள்ளாடெல்லாம் இன்னொரு பக்கமாவும் பிரிச்சிருவாரு. இதுல இருந்து ஏசப்பா ஒரு அழகான பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா பரலோகத்துல இருந்து பூமிக்கு வரும்போது நல்லவங்களை மட்டும்தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன், கெட்டவங்களை சேட்டை பண்றவங்கள சொல் பேச்சு கேட்காதவங்கள வெள்ளாடு மாதிரி கீழ்ப்படியாதவங்கள இங்கேயே விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் செம்மறியாடு போல சொல் பேச்சு கேட்டு நல்லவங்களா இருந்தாங்க, நல்லவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லவங்கன்னா யாருன்னா, யாராவது சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தன்னுடைய சாப்பாடை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி தேவைன்னா தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, அவங்கிட்ட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரோட்டோரமா சில பேர் குளிர்ல நடுங்கிட்டு எல்லாம் படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வீட்டில் இடம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யாருக்காவது காயம் பட்டு அடிபட்டாலோ இல்லை காய்ச்சல் வந்துட்டாலோ அவங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு அவங்கள பத்திரமா பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யாராவது ஜெயிலில் மனசு கஷ்டத்தோடு இருந்தாங்கன்னா ஆறுதல் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள தான் ஏசப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா கெட்டவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க அவங்ககிட்ட வந்து, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும், எனக்கு கொஞ்சம் பூவா தரீங்களா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா
அப்படின்னு மூஞ்ச ஒம்முனோ ஒருன்னு வச்சுக்கிட்டு அவங்க கண்டுக்காம போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கெட்டவங்களுக்கு இருக்கிற பண்புகள். அதே மாதிரி ரோட்டோரமா யாராவது படுத்து கிடந்தா கூட அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கு உதவினா இவங்க போகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்ச எப்போ பார்த்தாலும் ஒருன்னு கோபமா மட்டும் வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உதவினாலும் நாம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நாம ஹெல்ப் பண்ணணும். யாராவது பிச்சை கேட்டா கூட அவங்களுக்கும் உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நாம செஞ்சோம்னா அது ஏசப்பாவுக்கே செய்யறதுக்கு சமம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாம நல்ல பிள்ளைங்களா இருப்போம், நல்லவங்களா இருப்போம். அப்ப ஏசப்பா இரண்டாம் வருகை வரும்போது பவ 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 டுடு 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 பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செம்மறியாட போல ஏசப்பா வார்த்தையை கேட்டுட்டு அப்படின்னு கீழ்ப்படிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. வேறொரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.